விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இந்த படம் ரிவ்யூ வைஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த படம் சரியா போகல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு 200 கோடி வசூல் பண்றதே கஷ்டம்தான் போல. இதுக்கு காரணம் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் சரியா கனெக்ட் ஆகல அப்படிங்கிறது தானா, இல்ல வேற ஏதாவது காரணமா என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அப்படியே அடுத்த படமான குட் பேட் அக்லிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே அந்த படத்து மேல ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போனதுனால குட் பேட் அக்லி படத்தை ரசிகர்கள் ரொம்பவே நம்பி இருக்காங்க. ஸோ ஆதிக் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பா டபுள் மடங்கு சாட்டிஸ்ஃபை பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட்ஸ் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா மைத்ரி மூவி ஸ்டார்ட் பண்ணி ரசிகர்களை என்கேஜ் பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் படம் ரிலீஸ்க்கு 50 டேஸ் தான் இருக்கு. படத்தோட டீசர் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.